அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த விலைக்கு எரிபொருள் முயற்சியில் இறங்கிய அரசாங்கம். கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான தகவல். முன்னாள் எம்பி திலீபன் இந்தியாவில் கைது. புறக்கோட்டையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி அரிசி மூட்டைகள் மீட்பு. காற்றின் தரம் மோசம், கர்ப்பிணிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. காவல்துறையால் கைதான இளம் குடும்பஸ்தர் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழப்பு, போராட்டத்தில் மக்கள். போலீஸ் அதிகாரியின் காதை கடித்து தப்பிக்க முயன்ற திருடன். நாளைய மின் துண்டிப்பு குறித்து வெளியான தகவல். பிணையில் சென்றவர் உயிரிழப்பு, கான்ஸ்டபிள்கள் 4 கைது. யாழ் திஸ்ஸவிகாரை அகற்றக் கோரி தொடரும் போராட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து குறைந்த விலையில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி குறித்த முயற்சியானது 3ஆம் தரப்பினர் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சேமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் என்பது உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். அங்கு பொருளாதாரம் பெரும்பாலும் எரிபொருளை அடிப்படையாக கொண்டது. அத்தோடு உலகின் 7வது பெரிய எண்ணெய் இருப்பை கொண்டுள்ளதுடன் ஒரு நாளைக்கு 3 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கிறார்கள். இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்வதுடன் அவற்றின் முக்கிய வாங்குபவர்களில் சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு துறையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த வாரத்துக்குள் 24 மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டு வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு செய்ய உறுதியளிப்போம். இருப்பினும் இந்த பிரச்சினை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது. மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு 24 மணி நேர சேவையை வழங்குவது மிகவும் கடினமான பணி. பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என அவர் தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கு. திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் அங்கிருந்து பிரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் கேரளா கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புறக்கோட்டையில் அதிக விலைக்கு விற்பனைக்கு தயாராக இருந்த அரிசி தொகுதியை நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். குறித்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் உள்ள களஞ்சி சாலை ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ அரிசி பைகள் சுமார் 3000 நுகர்வோர் விவகார அதிகார சபை பறிமுதல் செய்துள்ளது. பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டைகள் வரவிருக்கும் ரமலான் பண்டிகை காலத்தில் அதிக விலைக்கு விற்க தயாராக இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக ஏற்பட்டு வரும் காற்றின் மாசுபாடு தாய்மார்களின் கருவை கூட பாதிப்படைய செய்யும் என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த ஜெயசரத்னே. இந்த காற்று மாசுபாடு கருவின் எடையை குறைப்பதுடன் புதிதாக பிறந்த குழந்தைகளில் சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கர்ப்பிணி தாய்மார்களின் பிரசவ காலத்தில் சிசு இறந்த நிலையில் பிறக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளில் 40% பேர் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவதாகவும் பேராசிரியர் ஜசரத்னே குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த காற்று மாசுபாடு தொடர்பில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை பேராதனை மற்றும் ஜேவர்த்தனபுர பல்கலைக்கழகங்கள் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வொன்றை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தீவிர காலநிலை மாற்றத்தால் கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுவதாக அண்மையில் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வாகன விபத்து தொடர்பில் கைதான இளம் குடும்பஸ்தர் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்த நிலையில் நேற்று காவல் நிலையம் முன்பு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு குழந்தைக்கு தந்தையான 24 வயதுடைய RM சமித டில்ஷான் என்ற இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்தவர் ஆவார். வாதுவ பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தர் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பும் போது இரத்த வாந்தி எடுத்துள்ளார். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்ட தனது கணவர் தன்னை காவல்துறையினர் தடியால் கடுமையாக தாக்கியதாகவும் நெஞ்சு வலிக்கிறது என்றும் கூறியதாக அவருடைய மனைவி தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவி ரோஹிணி லக்மாலி பானதுரை சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இரத்த வாந்தி எடுத்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். பின்னர் அவர் இறந்துவிட்டதாக ஊடகங்களிடம் மனைவி கூறினார். இதேவேளை காவல்துறையினர் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாகவும் தெரிவித்து காவல் நிலையத்தின் முன்பும் அதை சுற்றியும் சுமார் 40 பேர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அடுத்து வாதுவ காவல்துறையினரின் பிரதான நுழைவாயில் வீதி தடைகளினால் முற்றாக அடைக்கப்பட்டிருந்ததுடன் கிட்டத்தட்ட 20 அதிகாரிகள் கொண்ட குழு பிரதான வீதியை மறைத்து பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தது. அனுராதபுரத்தில் யாத்ரீகர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரியின் காதை கடித்து தப்பிக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் காயமடைந்த குறித்த அதிகாரி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உடமளவு போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் துணை ஆய்வாளர் ருவன்வெளி செய்யவிலிருந்து ஸ்ரீ மகா போதிக்கு செல்லும் பாதையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபரை போலீஸ் அதிகாரி கைது செய்ய முயன்ற போது அவர் அவரது காது மடலின் ஒரு பகுதியை கடித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சம்பவ இடத்துக்கு விரைந்த மற்றொரு அதிகாரியின் உதவியுடன் சந்தேக நபரை கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளை அமுல்படுத்தப்படும் மின் விநியோக துண்டிப்பு குறித்து நாளை காலை அறிவிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தற்போது மீட்டெடுக்கப்பட்டு வருவதால் மின் விநியோக துண்டிப்பு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விளம்பரத்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையமும் செயலிழந்தது. இதன் விளைவாக தேசிய மின் கட்டமைப்பு சுமார் 300 மெகாவாட் மின்சாரத்தை இழந்தது. இந்நிலையில் பௌர்ணமி தினம் காரணமாக இன்று மின் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்பட மாட்டாது என மின்சார சபை அறிவித்துள்ளது. வாதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஒருவர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் திடீரென இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்தார். குறித்த நபர் சுகவீனமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இதனையடுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து சம்பவம் தொடர்பில் அந்த போலீஸ் நிலையத்தின் 4 கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையை அகற்ற கோரிய போராட்டம் இன்று இடம்பெற்று வருகிறது. தையட்டியில் சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த போராட்டம் பௌர்ணமி தினமாகிய இன்று புதன்கிழமை மாலை 6 மணி வரை தொடரும் என கூறப்படும் நிலையில் போராட்டத்துக்கு பல கட்சிகளும் பேதங்களின்றி ஆதரவு வழங்கியுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.